காங்கிரஸ் கூட ஒரு ஒரு ட்ரிஃப்ட் இருந்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. ரிஃப்ட்ங்கிறது என்ன தெரியுங்களா? காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய கருத்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு பக்கம் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்து. ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கு, எனக்கு நினைவு இருக்கு. யூ கேன் நெவர் எவர் ரூல் ஓவர் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. பிஜேபி பத்தி பிஜேபி பார்த்து சொன்னார்ல, அது எந்த கான்ஃபிடன்ஸ்ல? ஆனால் ஏன் இன்னும் அந்த ஸ்ட்ரீட் ஷேரிங் எதுவும் நடக்கவே இல்லை? இன்னும் அதை பத்தின டாக்ஸ் எதுவும் பெருசா வந்து வந்துருச்சு சார். பக்கத்துல இன்னும் ஒரு மாசத்துல எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க. நாங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம், ஒத்துமையா இருக்கோம், இங்குள்ள எந்த கிராக்கும் இல்லைன்னு சொல்லும் போது அதை சார்ட் அவுட் பண்ணி அந்த வேலையில அடுத்த கட்டத்துக்கு போயிடலாமே. எதுக்கு அவசரப்படணும்? இல்ல, ஆனா அவங்க ஒரு பெரிய பிரச்சார கூட்டத்தை நடத்திட்டாங்கல்ல பிரதமர் தலைமையில. ஏன்னா காலையில அவர் அமமுகல இருந்து ரிசைன் பண்றாரு ராஜமாணிக்கம். அடுத்த உடனே திமுக இணைச்சுக்கிறீங்க, வைத்திலிங்கம் சேர்த்துக்கிறீங்க. அதாவது திமுக இவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கு. டெஸ்பரேட் எல்லாம் இல்ல. அண்ணா திமுகல இருக்கக்கூடியவர்கள் யார் இங்க இருந்து பிரிஞ்சு போனாங்கன்னு சொல்லுவீங்க? They are trying to create an image that DMK is a corrupt party. தயவு தாட்சியமே பார்க்க மாட்டேன்னு சொல்லி உடனே சட்டமன்றத்துல ஒரு சட்டத்தை கடுமையாக்கி, அப்படியுமே குற்றங்கள் குறைந்த பாடு இல்லை, தெரியலையே. கிரைம் நடக்கிறது இப்ப நம்ம எத்தனையோ இடங்கள் வீடியோஸ் பாக்குறோம். போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகமா இருக்கு. சின்ன சின்ன பசங்க கையில கத்தியோடைய போதையில வெட்டுறதை பார்க்க முடியுது. ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு விஷயம். நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுக்குதான் நான் சொல்ல வந்தது. இன்னைக்கு இருக்கிற அந்த போதை கலாச்சாரத்துல சமூகத்துல குறிப்பா தமிழ்நாட்டுல குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு நாளுக்கு நாள். அப்படின்ற சமீபத்துல ஒரு வேலைச்சல் நடந்ததா இருக்கட்டும், திருத்தணியில் நடந்ததா இருக்கட்டும், சிறார்கள் ரொம்ப கஞ்சா போதையில கொடூரமா நடந்துக்கிறத பார்க்க முடியும். இதுல எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. பிஜேபியினுடைய ஆளுமை திறன் இல்லாதனாலதான் இந்தியாக்குள்ள இந்த அளவுக்கு கஞ்சா பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு லோக்கல் மேனுஃபேக்சர் இல்ல இல்ல இந்தியால எங்க ஒரு பாக்கெட் கஞ்சா 50 ரூபா. தமிழ்நாட்டுல நார்த் இந்தியால கொண்டாந்து விக்கிறாங்க. தமிழ்நாட்டுல சோ அப்போ இது ஒரு டபுள் இன்ஜின் அரசு இருந்தா பிடிபட்டுரும் அப்படின்றது இதெல்லாம் கட்டுப்படல சொல்றத இருக்குது. வணக்கம், ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் நெருங்கிடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு அந்த ஃபேஸுக்கு. ஸோ டிஎம்கே கூட்டணி ஒரு பக்கம் எல்லா வேலையிலும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்குது? கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாடி எங்களோட பூத் லெவல் கமிட்டி எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி வி வேர் வெல் ப்ரிப்பேர்ட். ஏன்னா இந்த தேர்தல் ரொம்ப அவசியமான தேர்தலுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் வி வேர் ப்ரிப்பேர்ட் ஆல்மோஸ்ட் 6 months பேக்கே வி ஸ்டார்டட் த ப்ரிப்பரேஷன். 2 months பேக் எங்கள் பூத் லெவல் கமிட்டி வரைக்குமே எஸ்ஐஆர் ப்ரிப்பரேஷன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஆக்சுவலாக. அப்படியா? ஆமாம். ஒன்றிய அரசு அதை அவங்களுக்கு ஒரு டூலாக நினைச்சாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு ஒரு கம்ப்ளீட்டா வார்ம் அப் செஷன் மாதிரி இருந்துச்சு. லெட்ஸ் see how things are further. ஸோ தெரியும் பார்க்க முடிஞ்ச செய்திகளில் இந்த பூத் ஏஜென்ட்ஸ் கூடலாம் டிஎம்கே மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த 1 கோடி வாக்காளர்கள் போனது என்பது திமுக எந்த விதத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்தாத நம்புறீங்க? இல்லை, அது ரிசல்ட் இப்போ ஜனவரி 31 க்ளோஷர். அது வரைக்கும் நிறைய அடிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். விடுபட்டதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். February 13th or 14th ஃபைனல் லிஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி ஒரு கருத்து சொல்கிறது சரியா இருக்குமே ஒழிய அதற்கு முன்னாடி முன்கூட்டியே ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு செய்தியை பகிர்றதுங்கிறது முறையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கூட்டணி பொறுத்த வரைக்கும் இப்போ காங்கிரஸ் கூட ஒரு ஒரு ட்ரிஃப்ட் இருந்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ரிஃப்ட்டுங்கிறது என்ன தெரியுங்களா? பாலிசி வைஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த கூட்டணிக்குள்ளே வருவதற்கு முயற்சி பண்ணால் அது ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லை இந்த கூட்டணியில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்துகின்ற மாதிரி இருந்தால் அதை நம்ம ரிஃப்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். இது எங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸை எங்களுக்குள்ளே கலைஞ்சிக்க தெரியாதா என்ன? இல்லை, இப்போது நேற்று கூட தளபதி ஒரு பக்கம் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு, ஒரு பக்கம் மாணி தாக்கூரையும் ஜோதிமணியும் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு செல்வபிரந்தனுக்கு உட்பட அவங்கெல்லாம் அங்கே திருப்பி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு மாதிரி ஒரு அங்கே கிரவுண்டில் வேலை செய்யக்கூடிய தொண்டர்களை டிஸ்டர்ப் பண்ணாதா? இல்லை, பண்ணாது. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொண்டர்கள் லெவலில் அவங்க தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, தலைவர்கள் லெவலில் அவங்க தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. இதே முதலாக இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்ணப்போ
பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். தலைவர் அளவில் சரியாக இருக்காங்க. இடைப்பட்ட நிலையில் சிலர் வந்து சில மாறுபட்ட கருத்துக்களை அவருடைய சொந்த ஆதாயங்களுக்காக, ஒரு அரசியல் விளம்பரத்துக்காக ஒருத்தர் 2 பேர் கட்சியில் பொறுப்பில் இல்லாதவங்களே வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து பேசினாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் கூப்பிட்டு என்ன குழப்பங்கிறத கேட்டு, யார் பேசினவங்கன்னு கேட்டு, இனிமேல் யாருமே எக்காரணம் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களில் பேசாதீங்க, இந்த கொள்கை ரீதியான முடிவுகள் சீட் ஷேரிங் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் தலைவர்கள் பேசிக்கொள்கிறோம். அதை அண்ணன் செல்வ பெருந்தகை அண்ணன் அவர்கள் ப்ரெஸ் மீட் முடித்த உடனே வந்து சொன்னாங்க, ஏஐசிசி என்ன சொல்லுகிறதோ அதை பிசிசி வந்து உடன்பட்டு நடக்கும்னு சொல்லி ரொம்ப கிளியராக சொன்னாங்க. நேற்று எங்கள் கட்சியிலிருந்து பேசின சலசலப்பு கூட வந்து ஆர்எஸ் பாரதி எங்களுடைய அமைப்பு செயலாளர் அவர்கள் தெளிவாக ஒரு ஈவினிங் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. இனி கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாரும் எக்காரணம் கொண்டும் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான சொந்த கருத்துக்களை எல்லாம் இதை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இது மாதிரியான குழப்பங்களை பாரதிய ஜனதா தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடிய அவருடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய சிலரை வச்சு இதுக்குள்ளே ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கி விட்டுற முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் சிலரை கைப்பாவையாக செயல்படுத்தி அதெல்லாம் இன்னைக்கு வந்து நடக்காதுங்கிற நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. சில காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய கருத்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு பக்கம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. இல்லை அதான் அது எல்லாமே அஜெண்டா யாருன்னா பிஜேபியினுடைய இந்த இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு உறுத்தலாகவே இருக்குது. இதை ஏதாவது கிராக் பண்ண முடியுமா அப்படின்னா யாராவது ஒருத்தரை இதுக்குள்ளே பே பண்ணி அப்படி ஒரு கான்ட்ராவர்சி உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி. தமிழ்நாட்டினுடைய நலனுக்கான கூட்டணி அப்படிங்கிறது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தாங்கிறது அவங்க எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை வந்து தமிழ்நாட்டினுடைய நலனில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தான் இருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்குது, எனக்கு நினைவு இருக்குன்னு, யூ கேன் நெவர் எவர் ரூல் ஓவர் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. பிஜேபி பார்த்து பிஜேபியை பார்த்து சொன்னார்ல, அது எந்த கான்ஃபிடன்ஸில்? திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு ரிலையபிள் பார்ட்னர் இருக்காங்கங்கிற ஒரு நம்பிக்கையில், ஒரு ஒரு சகோதரத்துவ மனப்பான்மையில், தமிழ்நாட்டினுடைய தெளிவான தன்மையை தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர் பாராளுமன்றத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதை விட வேற என்ன உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும்? ஸோ அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து நம்ம புறந்தள்ளிடணும். ஆனால் ஏன் இன்னும் அந்த ஸ்ட்ரீட் ஷேரிங் எதுவும் நடக்கவே இல்லை? இன்னும் அதை பற்றின டாக்ஸ் எதுவும் பெருசாக வந்து டைம் இருக்குங்க. நீ எவ்வளோ டைம் இருக்கு? தேர் இஸ் லாட் ஆஃப் டைம் லெஃப்ட் ஓவர். ஸோ வந்துருச்சு சார், பக்கத்தில் இன்னும் 1 மாதத்தில் எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க. டைம் இருக்குங்க. எலெக்ஷன் அறிவிச்ச பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்ததெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. கடைசி நேரம் வரைக்கும் கூட போகலாம். பட் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இல்லை, நீங்கள் சொல்ற மாதிரி கிளைம் பண்ணும்போது நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம், ஒத்துமையாக இருக்கும், எங்களுக்குள்ள எந்த கிராக்கும் இல்லைன்னு சொல்லும்போது அதை சார்ட் அவுட் பண்ணி அந்த வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாமே. எதுக்கு அவசரப்படணும்? ஏன் அவசரப்படணும்? அந்த பக்கம் பண்ணிட்டாங்கல்ல, பண்ணிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்களா யாருக்கு எங்க சீட்டுன்னு? இல்லை, ஆனால் அவங்க ஒரு பெரிய பிரச்சார கூட்டத்தை நடத்திட்டாங்கல்ல பிரதமர் தலைமையில். எங்களுக்கு சார் அவங்க பிரிஞ்சு கிடந்தாங்க, இல்லை நாங்கெல்லாம் சேர்ந்துட்டோம்னு ஒரு நாடகம் காட்டுறதுக்காக அவங்க கூடி காட்ட வேண்டியதாக இருக்கு. இங்கே எப்பவுமே ஒன்றா தானே இருக்கும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. அவங்க காட்ட வேண்டிய கட்டம் எங்கே வருதுன்னா, நீங்கள் டிடிவி தினகரன் தனியாக ஓடிவிட்டாரு, நீங்கள் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி தனியாகவும் ராமதாஸ் ஐயா தனியாகவும் போயிட்டாங்க. அப்போ அது வருமாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. பழனிசாமி ஐயா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கி வச்சாரு, செங்கோட்டையன் ஒரு பக்கம் வெளியே போயிட்டாரு, அதிமுக கிட்டத்தட்ட 5-6 பாகமாக உடஞ்சு கிடந்துச்சு. திரும்ப எல்லாம் ஒன்றா இருக்கிறோம்னு காட்ட வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு தான் இருக்கு. அதுக்காக திரும்ப கூப்பிட்டு வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் திமுகவுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கும். அந்த பதட்டமும் இல்லைங்க. ஏன்னா காலையில அவர் வந்து அமமுகல இருந்து ரிசைன் பண்றாரு ராஜமாணிக்கம். அடுத்த உடனே வந்து திமுக இணைச்சுக்கிறீங்க, வைத்திலிங்கம் வந்து சேர்த்துக்கிறீங்க. அதாவது திமுக இவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கு. டெஸ்பரேட் எல்லாம் இல்ல. அண்ணா திமுக இருக்கக்கூடியவர்கள் யார்? இங்க இருந்து பிரிஞ்சு போனாங்கன்னு சொல்லுவீங்க. கொள்கை ரீதியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளில் தீவிர பிடிப்பு கொண்டிருந்தவர்கள். கருத்து வேறுபாடு காரணமாக எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க, அதில் போனவங்க. இப்போ பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த கூட்டணியை விட்டு இல்லைங்க, இது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்குது, அவர்கள் வந்து வேணா அடிமையாக அங்கே போகலாம், மொரட்டு அடிமையாக அங்கே இருக்க முடியும் பழனிசாமி ஐயானால, ஆனால் எங்களெல்லாம் அப்படி இருக்க முடியலைங்க, உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நலன் மீது எங்களுக்கு அக்கறை இருக்குது,
அப்படின்னு அதிமுகல இருந்து வர்றவர்களை நாங்க சேர்த்துக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இன்ஃபேக்ட் அவங்க தான் பயப்படணும். ஏன்னா வைத்திலிங்க ஐயா 10,000 பேர்த்தோட வந்து சேர்றாரு. அப்ப தஞ்சாவூர் அது அங்க இருக்கிற லோக்கல் இருக்க டிஎம்கே ஒரு நாங்க வட்ட வரவேற்கிறோங்க. செயலாளரையோ, ஒரு ஒன்றிய செயலாளரையோ வந்து பயமுறுத்தாதா? நாங்க வரவேற்கிறோம். தன்னோட இருப்பு போயிடும் ஒரு பாதிப்பு எந்த ஏற்படும். பாதிப்பு- கட்சிக்கு வந்து ஒரு தேர்தலுக்கு அது நலன். ஓகே, இந்த வாட்டி வந்து ஒரத்தநாடு சீட்டு கன்ஃபார்ம் டிஎம்கே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அசீம் பண்ணலாம். ஆனா அது ஃபியூச்சர்ல கட்சிக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாதா? இன்னைக்கான தேர்தல் எந்த மாதிரியான தேர்தல்? ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து ஒரு ஆரியர் கூட்டமாக ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய என்டிஏ தலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டணிக்கும் தமிழ்நாட்டு நலன் பாதுகாத்து வந்த தமிழர்களுடைய நலன் சார்ந்த தமிழ் மொழியை காத்திட்ட இப்படிப்பட்ட ஒரு வீர மறவர்கள் ஒரு கூட்டத்தை எதிர்த்து அவர்கள் போர் தொடுக்கின்ற நிலை இருந்துகிட்டு இருக்கு. அதை எதிர்த்து போராடணும்னா இங்க தமிழர்கள் எந்தவித காம்ப்ரமைஸும் செஞ்சுக்கிட்டு அவங்க எதிர்த்து சொல்றது நிக்க வேண்டிய வந்து கட்டாயம் எங்களுக்கு இருக்குல்ல. நீங்க சொல்றத அப்படியே அவங்க சொல்றத தரப்புல எடுத்து பார்த்தோம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்றது டிஎம்கேன்றது வந்து ஒரு வாரிசு அரசியல் கட்சி, இல்லைங்க. அதை ஒழிக்கணும். டிஎம்கேனா சிஎம்சி அப்படின்றாரு பிரைம் மினிஸ்டர், கரப்ஷன் மாஃபியா கிரைம். சோ இதை ஒழிச்சே ஆகணும். மக்கள் அதிருப்தியில் இல்ல இருக்காங்க. பிஎம் அப்படி சொல்லலாம், நான் வேற மாதிரி சொல்றேன். கார்பரேட் மோடியோட கரப்ஷன் தான் வந்து சிஎம்சி. அவர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? அதானி வெறும் 65,000 கோடி ரூபாய்க்கு 2014 அவருடைய நிறுவனம் இருந்துச்சு. இன்னைக்கு 12 லட்சம் கோடியா எப்படி மாறுச்சு? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்ல எவ்வளவு நிறுவனங்களை வந்து அவர் கைப்பற்றி இருக்காரு, எவ்வளவு ஏர்போர்ட் அவருக்கு நீங்க வித்திருக்கீங்க, எவ்வளவு சீ போர்ட்டை நீங்க வித்திருக்கீங்க, இது எல்லாம் இந்தியாவுக்குள்ளதான் நடந்திருக்கு. ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய நாடான அமெரிக்கா மீது அவர் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே, கிரைம் அஃபென்ஸ் பண்ணியிருக்காருன்ட்டு. இடி உங்க மேல குற்றம் ஆஸ்திரேலியால அவர் மேல வந்து கொடுத்த மைன்ஸை வந்து ரெஸ்டோர் பண்ணி கேன்சல் பண்ணிட்டானே. ஒண்ணும் இல்லைங்க, இங்க இருக்கிற பங்களாதேஷ்ல நீங்க ஒரு stop அதானிய பண்ணாங்க. குறிப்பிட்டு காட்டுறீங்க. ஆனா அவங்க ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களையும் குறிப்பிட்டு குறிப்பா நகராட்சி துறை அமைச்சர், வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே நேர்மலை இடி கண்டினியூஸா சார்ஜஸ் வச்சுட்டே இருக்கு. எத்தனை ஸ்கேம்ஸ்னு அது வழக்கு கூட பதிவு பண்ண முடியல. இல்ல நான் திமுக என்ன அரசால. கேட்குறேன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னா என்ன? மணி லாண்டரிங் பிரைமரியாக பிடிக்கணும். ஒருவேளை அவர்கள் வந்து ஒரு ரெய்டு நடத்தி நாங்கள் வந்து 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் இந்த ஊழலில் செய்த பணத்தை நாங்கள் எடுத்திருக்கோம், இந்த முறையில் ஊழல் நடத்தி இருக்கிற காரணத்தினால இவர் மேல நடவடிக்கை இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஒரு பேச விட மாட்டேங்கிறீங்களே. இந்த மாதிரி ஒரு நடந்திருக்குன்னு சார்ஜஸ் கொடுக்குறாங்க. சார்ஜஸ் எல்லாம் கொடுக்கல, கடிதம் எழுதுறாங்க. அதான் போஸ்டல் proof ஓட டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆயிடுச்சு. ஐடி ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் இருந்தா நேரம் அவங்களுக்கே கேஸ் ஃபைல் பண்ற அதிகாரம் இருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த ஸ்டேட்டுக்கு சார் இது மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கு? நேரா போறாங்க, ரெய்டு நடத்துறாங்க, பணத்தை பிடிக்கிறாங்க, சம்பந்தப்பட்டவங்க மேல வழக்கு தொடுக்கிறாங்க. அதாவது கரப்ஷன் சார்ஜஸ் இருந்துன்னு சொல்லி சொன்னா நேரா கவர்னர்கிட்ட பர்மிஷனை வாங்கி நேரா கேஸை போட்டு அவங்க மேல வழக்கு நடத்துற வேலை தானே செஞ்சிருக்காங்க. எதுக்கு இங்க சும்மா லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க. ஊழலே இல்லாததை நீங்க வந்து ஊழல் இருக்குதுன்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றீங்க. நீங்க இதே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டாஸ்மாக்ல போய் ரைடு பண்ணாங்களே, கடைசியா கோர்ட்ல போய் கண்டிச்சு கோர்ட் என்ன கேட்டப்ப என்ன பதில் சொன்னாங்க? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம உள்ள போயிட்டோம்னு சொல்லிட்டு ஈடி திரும்ப ரிட்டர்ன் ஓடிடுச்சு. அதுல வந்த பயத்துல தான் நீங்க இப்ப தபால் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா பயம் உங்களுக்கு. ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சுட்டு திரும்ப அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரைடுக்கு வராம நீங்க என்ன பண்ணி லெட்டர் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப they are trying to create an image that DMK is a corrupt party. No, it is not so. கார்பரேட் கரப்ஷன் செய்கின்றவர் மோடி. நான் கேட்குறேன், பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க பதில் சொல்லல. நீங்க கலெக்ட் பண்ண 13,000 கோடி ரூபாய்க்கு நீங்க விளக்கம் கேட்கக்கூடாதுங்கிறீங்க. நீங்க நமோ ஆப்ல நீங்க அரசினுடைய 3 திட்டங்களுக்கு எப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சி நிதி வாங்கலாமா? கிசான் சேவா, ஸ்வச் பாரத், இது போல பிரதமர் அவர்கள் பரிந்துரை பண்றாரு. நான் வந்து கட்சிக்கு நிதி கொடுத்துட்டேன் இந்த ஸ்கீமுக்கெல்லாம், நீங்களும் கட்சிக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசு திட்டங்களுக்கு நீங்க எப்படி சார் நீங்க நிதி வசூல் பண்ணுவீங்க? எல்லாம் அக்கௌண்டன்ட் மணியில கரப்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. கார்பரேட் கரப்ஷனை மாத்தி வச்சிருக்காரு. அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு கோர்ட்னாலையும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா இதெல்லாம் கேட்கக்கூடாது, எல்லாம் பிரைவேட் ட்ரஸ்ட்டுங்கிறாங்க. ஆனா பிஎம் கேர்ஸ் ஃபண்டுனா பிஎம் உடைய அரசு நடத்துதுன்னு தானே மக்கள் நினைப்பாங்க. அதுக்கு தானே அந்த நிதியை கொடுக்குறாங்க. அப்ப பிரதமரே நேரடியா ஊழல்ல ஈடுபடலையா? ஆதாரபூர்வமா இருக்கு, கோர்ட்டுல இன்னைக்கு போய் சொல்றதுக்கு வழி இல்லாம பிரைவேட் ட்ரஸ்ட்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதெல்லாம் நீங்க ஆதாரபூர்வமா இருக்கிற விஷயங்களை கண்ணு முன்னாடி பணம் வாங்கினத பிஎம்எல்ஏ ஆக்ட்ல
நடவடிக்கை எடுக்க வேண்டியதுல ஃபர்ஸ்ட் யார் மேல எடுக்கணும்னு சொல்லி சொன்னா பிரதமரை கைது பண்ணணும். அதான நிகழ்வு உண்மை. நீங்க சும்மா நினைச்சு எங்களுக்கு லெட்டர் எழுதிட்டு உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பெருசா எடுத்து வச்சு பேசுறீங்களே. கண்ணு முன்னாடி இந்த கிரைம் இருக்கு. கரப்ஷன் இல்லைன்னு வச்சுப்போம். அடுத்து கிரைம் ரேட் அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு, சீரழிஞ்சிருக்குன்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வச்சுட்டு யார் மேல கிரைமுக்கும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்க்கும் நான் வந்து டிஃபரன்ஸ் சொல்றேன். கிரைமுங்கிறது எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது ஒரு பர்சனல் மோட்டிவ்ல, ஒரு கெயின்காக, ஒரு சமுதாயத்தில் ஒருத்தன் வந்து ஒரு கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பர்சனல் மோட்டிவ்காக பண்றது. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ங்கிறது என்ன தெரியுங்களா? பழனிசாமி ஐயா பீரியட்ல தூத்துக்குடியில் நடந்துச்சு பார்த்தீங்களா? துப்பாக்கி சூடு. ஒரு ஸ்டெர்லைட் தொழிற்சாலை துவங்குவதை எதிர்த்து பொதுமக்கள் போராடி அப்படி பப்ளிக் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுனா அதான் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். நிறைய போராட்டங்கள் தெளிவா நீங்க எந்த போராட்டம் நடக்குது? ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா போராட்டங்களும் நிறைவு பெற்றுச்சு. மாற்றுத்திறனாளிகள், பணியாளர்கள் இல்ல அத்தனை பிரச்சனைகளும் முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஒரு முறை கூட பழனிசாமி ஐயா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்துல ஆசிரியர்களை கூப்பிட்டே பேசல. கூப்பிட்டு பேசுங்கன்னு போராட்டம் நடத்தினது அவங்க காலகட்டத்தில் ஒன்று. ரெண்டாவது, அங்கே கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் வச்சு அவங்ககிட்ட இருந்து 10% வசூல் பண்ணிக்கிட்டு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை ஆசிரியர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி பேசுறது கூட வந்து அவர் தயாராக இல்லை. எஸ்மா டெஸ்மா சட்டத்தை வச்சு மிரட்டினாரு. 85,000 பேருக்கு ஒன்றா நோட்டீஸ் கொடுத்து மிரட்டினார் பழனிசாமி ஐயா. திராவிட முன்னேற்ற கழகம் அது மாதிரி ஏதாவது கடுமையான நடவடிக்கைகளை ஆசிரியர்கள் மேலே எடுத்துச்சா? இல்லையே. அவர்கள் போராடுகின்றது அவர்களுடைய உரிமை. அவர்கள் கேட்டாங்க. அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் தான் தேர்தல் வாக்குறுதியில் நம்ம சொல்லியிருந்த விஷயங்களை வந்து நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்து இன்னைக்கு மார்ச் 8ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ அமைப்பு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்துகிறது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சென்னை பொறுத்த வரைக்கும் மாநகர துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு இருக்கக்கூடியது 15 ஜோன்ஸு. அதில் 2 ஜோனில் மட்டும்தானே சார் பிரச்சனை இருந்துச்சு. மீதி 13 ஜோனில் பிரச்சனையே இல்லையே சார். அதுவும் யாரால்? அதிமுகவினால் தூண்டி விடப்பட்டு தொடர்ச்சியாக அதனால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தானே ஒழிய வேற எந்த ரூபத்திலையும் பிரச்சனை இல்லையே. அந்த பிரச்சனையும் இன்னைக்கு தீர்த்து வச்சுட்டாங்களே. இன்னைக்கு போராட்டத்தில் உட்காந்துருக்காங்களா துப்புரவு பணியாளர்? சொல்லுங்க. இல்லையே. அப்போ போராட்டங்கள் வருவதும் அதை தீர்த்து வைக்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. எந்த போராட்டத்தை பற்றியும் கண்டுக்காமல் பிடிச்சி ஜெயிலில் போட்ட ஆட்சி தான் வந்து அதிமுகவினுடைய ஆட்சி. இதை எப்படி நீங்கள் போராட்டம் நடக்கவே கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா என்ன? நடந்தால் அரசு எப்படி கையாளுகிறது? ஒரு குற்றம் நடக்கிறது என்று சொன்னால் அரசு எப்படி கையாண்டது? பெண்கள் மீது குற்றம் நடந்துச்சு. 2 நிகழ்வுகளை வந்து நம்ம பார்த்தோம். உடனே முதலமைச்சர் என்ன பண்ணாங்க? சட்டத்தை கடுமையாக்குனாங்களா? போக்சோ ஆக்ட்ல 10 வருஷம் உள்ள போயிடுவானார்ல. தயவு தாட்சியமே பார்க்க மாட்டேன்னு சொல்லி உடனே சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கடுமையாக்கி. அப்படியுமே குற்றங்கள் குறைந்தபாடு இல்லை, தெரியலையே. இல்லை. பெண்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இந்த வழக்கு நீங்க சொல்ற குறிப்பிடக்கூடிய அந்த வழக்கா இருக்கட்டும், அதற்கு கோவை வந்த சம்பவமா இருக்கட்டும், தொடர்ந்து தஞ்சையில அதுன்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் நடந்துகிட்டே தானே இருக்கு. இல்லைங்க, அதாவது பெண்களுக்கு எதிரான அந்த தாக்குதல்கள், வன்முறைகள் வந்து நிகழ்ந்துகிட்டே தானே இருக்கு. ஒரு சமுதாயத்துல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 100 விழுக்காடு அப்படின்னு ஒரு நம்ம வச்சுக்கிட்டு பெண்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னு சொல்லி சொன்னா தமிழ்நாடு இஸ் த லோவஸ்ட்டுங்க. 25% அப்படி 25 அப்படிங்கிற ஒரு புள்ளிகள் எண்ணில் நிற்கிது குற்றச்சாட்டுல இந்திய அளவில். ஏன்னா நம்ம வந்து எடுக்கணும் சமுதாயம் 60% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. யார் சொன்னதுங்க? கவர்னர் சொல்றதெல்லாம் வச்சுக்காதீங்க. அன்புமணி சொல்றதையும் பேசாதீங்க. அவர் எதை வேணாலும் வளரிக்கிட்டே இருக்கிறாரு. த மோஸ்ட் அன்ரிலையபிள் மேன். நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கல, அவங்க அப்பா கொடுத்துருக்காரு. பெத்த தகப்பன் தன்னோட மகன் மீது வாழ்க்கையிலே ஒரு பெஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னேன். அவர் சொல்ற விஷயம் அது எப்படி விட முடியும்? ஒரு தகப்பன் பாராட்டணும், சரிங்களா? அவன் வந்து பொய்யா பேசுறான், பொய் மூட்டையா இருக்கான் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் பேருக்குள்ள இருக்க தனிப்பட்ட விஷயம். அதாவது தனிப்பட்டதெல்லாம் இல்ல, கட்சி ரீதியாவே அப்படிதான் இருக்கிறாருன்னு சொல்லி கட்சி தாங்க அதுவுமே. அவர் சொல்றாருல்ல, அவர் தகப்பன் கொடுத்த சர்டிஃபிகேட். அதனால அன்புமணி ஐயா அவர்கள் சொல்வதற்கு எதுக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. டோட்டலி அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ். அவரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் அன்ரிலையபிள் மேன் இன் தி சொசைட்டி என்ன பொறுத்த வரைக்கும் அன்புமணி ஐயா தான். நீங்கள் அவரை பற்றி இன்னொரு கூடுதல் தகவலை சொல்கிறேன். 2009 அவர் மீது போடப்பட்ட வழக்குக்கு அவர் கைப்பிள்ளையா இன்னைக்கு வந்து பிஜேபியில் உட்காந்துருக்காரு. 2021 தான் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணுறாங்க. இன்னைக்கு 68 ஹியரிங் முடிச்சு 69வது ஹியரிங்க்கு அடுத்த கேஸுக்கு அவர் போயிட்டு இருக்கணும். அந்த 2 வழக்குமே என்ன வழக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ரைட்டா? அதை பற்றி ஏதாவது பேசுகிறாரா? அப்படி அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி மிரட்டி தான் அவரை கையில் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தான். அதனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சொல்லுவதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது.
ஏன்னா அவருக்கு ஆதாரம் கிடையாது. அவரு தன்னோட அரசியல் இருப்பை காட்டிக்கிறதுக்காக ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கிற வழக்கம் வந்து அன்புமணி அவர்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அந்த வியாதி அவருக்கு போகாது. அதனால அதை விட்டுருங்க. அதை நான் பதில் சொல்ல விரும்பல. வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமா கன்ஸ்ட்ரக்டிவா கிரைம் நடக்கிறது வந்து இப்ப நம்ம எத்தனையோ இடங்கள் வீடியோஸ் பாக்குறோம். போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகமா இருக்கு. சின்ன சின்ன பசங்க கையில கத்தியோடைய போதையில வெட்டுறதை வந்து பார்க்க முடியுது. ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இந்த விஷயம். நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுக்கு தான் நான் சொல்ல வந்ததை நீங்க நிறுத்திட்டீங்க. அதனால இடைமறிச்சதுனால அதை சொல்ல முடியாம போச்சு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல தமிழ்நாடு வந்து, ஏன்னா ஸ்டேட்ஸ் ஒரு சமுதாயம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஒரு மொத்த இந்தியாவையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். உடனே சொல்லக்கூடாது அங்கெல்லாம் நடக்கிறத பத்தி இங்க ஏன் பேசுறீங்க, நம்ம தமிழ்நாட்டு கிடையாது. இது இந்திய ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய சூழல், இங்க இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட், இது எல்லாமே நம்ம கன்சிடரேஷன்ல வச்சு பார்த்தோம்னு சொன்னா பெஸ்ட் கவர்னன்ஸுங்கிறது நம்ம ஸ்டேட்ல இருக்கு. விமனுக்கு எகெயின்ஸ்டான கிரைம்ல நம்ம ரேட்டிங்ல வெறும் 25 புள்ளிகள் தான் நமக்கு இருக்கு. யூபியில் 86%, ராஜஸ்தானில் 118 புள்ளியில் 100க்கு மேலே இருக்கக்கூடிய புள்ளியாகவும், மத்திய பிரதேசத்தில் அதை விட அதிகமாக, எங்கெல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமர் அவர்கள் பெருமை கொள்ளக்கூடிய மாநிலங்கள், பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் இதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்ச அளவில் இந்த அரசு ரீட்டைன் பண்ணுறதை உங்களுக்கு பாராட்டுறதுக்கு மனசு இல்லைன்னாலும் சரி, தயவு செஞ்சு தவறாக குற்றச்சாட்டை மீடியாக்களில் பரப்புறதை தயவு செஞ்சு வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். எப்போ பேசினாலும் கம்பேரிட்டிவ் ஆஸ்பெக்டோட பேசுங்க. நம்ம தமிழ்நாடு இஸ் பெட்டர்னு சொல்லி பழகுங்க. ஒரு பாசிட்டிவ் மெசேஜை மக்களுக்கு சேர்த்துறதா அதாவது மறைக்க முடியாதுல்ல, மறைக்க வேண்டாம். ஆனால் அதுக்கப்புறம் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கா, அரசு எப்படி நடவடிக்கை எடுத்திருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாலியல் வன்கொடுமைகளை பற்றி நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸ்ட்ரெயிட்டாக டு த பாயிண்ட் பேசுவோம். பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு? பொள்ளாச்சியில் கடந்த ஆட்சியில் பழனிசாமி ஐயா அவர்கள் காலத்தில் 9 மாத போராட்டத்துக்கு பிறகுதான வழக்கே பதிஞ்சாரு. 3வது மாசத்திலிருந்தே கடுமையான பிரச்சனை இருந்துச்சுல்ல. ஒரு பொண்ணா 2 பொண்ணா சார்? எத்தனை குடும்பங்கள் அதனால பாதிச்சது தெரியுமா? ஒரு ஊரையே வந்து ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் சேர்ந்து சீரழிச்சிருக்கு. அவங்க இதை பத்தி பேசுறதா? என்ன நியாயம் இருக்கு நீங்க பேசுறதுக்கு? கேடி ராகவன் மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்து பாரதிய ஜனதால நிர்வாக பொறுப்புல கட்சியில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் செய்யாத வன்முறையா, அவங்கெல்லாம் காட்டாத வீடியோவா, அவங்கெல்லாம் பண்ணாத தவறுகளா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சீரழிக்கிற பெருமை எங்க இருக்கு? எங்க இந்த கலாச்சாரம் இருக்குன்னா, வடநாட்டில இருந்து வரக்கூடியவர்கள், பகுதி இருக்கக்கூடியவர்கள் இந்த கலாச்சார சீரழிவைக்கு உதவியாக இருக்கிறார்கள். அதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. we are keeping it under control. பெரிய கருப்பு தொடர்பா கூட ஒரு வீடியோ வந்துச்சு. அது எது வேணாலும் வரலாம். பட் ஆனா எல்லாமே அண்டர் கண்ட்ரோல். அது எல்லாமே வச்சுதான் ஆகணும். நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதனால பாதிப்பு ஏற்பட்டதா அப்படின்னு சொன்னா சமுதாய சீரழிவான்னு சொன்னா சமுதாய சீரழிவுக்கு இதுக்கு வித்தியாசம் இஷ்யூல இங்க இருக்க அமைச்சர் தொடர்பு இருக்குன்னு அவருக்கு வந்து கட்சியில இருந்தாரு திமுக காரன்ற அந்த ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இல்ல, வாதம் தானே வைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நாங்க டிஃபெண்ட் பண்ணி அவர் இப்ப மில்கேஷ் பானு வழக்கு நீங்களும் மறுக்க முடியாது, நான் மறுக்க முடியாது. அந்த அம்மா எதிர்த்து நடந்த அக்கிரமங்கள்ல ஜெயிலுக்கு போனவங்க வெளியே வரும்போது பாரதிய ஜனதா போய் மாலை போட்டு அவங்கள வரவேற்றுச்சு. அப்படி திமுக காரங்க இந்த குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள் மீது ஆதரவு நிலையாவது எடுத்திருக்கா? ஆதரவு ஸ்டேட்மெண்ட்டாவது கொடுத்துருக்கா? இல்லையே. அந்த பையனை மேல வழக்கு தொடுத்து அவன் கன்விக்ட் ஆயிருக்கான்ல. இன்னைக்கு 6 மாசம் அந்த கேஸை நடத்தி கொடுத்தது யாரு? எங்க கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எங்க சிஎம் பொறுத்த வரைக்கும் தப்பு யார் பண்ணியிருந்தாலும் அது நம்ம கட்சிக்காரனா இருந்தா கூடுதல் தண்டனையே இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காரு. அப்படி ஒரு கட்டுப்பாடான ஒரு கட்சி தான் வச்சிருக்காரு. நீங்க தவறே செய்யாத சமூகம் இருக்க முடியுமானா இருக்கவே இருக்காது. உலகத்துல எங்கேயுமே இருக்காது. இன்னைக்கு இருக்கிற அந்த போதை கலாச்சாரத்துல சமூகத்துல குறிப்பா தமிழ்நாட்டுல குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு நாளுக்கு நாள். அப்படின்னு சமீபத்தில் ஒரு வேலைச்சல் நடந்ததா இருக்கட்டும், திருத்தணியில் நடந்ததா இருக்கட்டும், சிறார்கள் வந்து ரொம்ப கஞ்சா போதையில கொடூரமா நடந்துக்கிறத வந்து பார்க்க முடியும். இதுல எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. என்னன்னா, இந்த கஞ்சாவை பத்தின ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு வந்து தெரியும். இந்தியாவினுடைய என்டையர் ட்ரக் மெத்துன்னு சொல்றதாகட்டும், இது எல்லாமே சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையுமே வந்து ஆட்டி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க கம்பேரிட்டிவா நீங்க வந்து எகைன் நம்ம ஒருவேளை இந்தியா நம்ம தனியா ஒரு நாடு மாதிரி இருந்திருந்தோம்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அரண் போட்டு கம்ப்ளீட்டா செக் பண்ணி அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா நம்ம we are பார்ட் ஆஃப் இந்தியா. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் இந்த விஷயத்தை நம்ம பேசணும். வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம பேச முடியாது. ஏன்னா நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்கு? யூனியன் கவர்மெண்ட்ல தானே இருக்கு. அப்ப நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இது வரைக்கும் ஏன் அந்த நடவடிக்கைகள் எடுக்காம இருக்கு? இன்ஃபேக்ட் நான் சொல்றேன்,
ஏன் குஜராத்ல இருந்து மட்டும் இதுவரைக்கும் 60,000 கோடி ரூபாய் ஒர்த்துக்கு மேலான ட்ரக்ஸ் பிடிபட்டிருக்கு? இந்த பிடிபட்ட ட்ரக்ஸ் எல்லாம் அழிச்சிட்டோம்னு சொல்றாங்களே, அழிக்கப்படல, இது எல்லாம் கள்ள மார்க்கெட்ல விற்கப்பட்டிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் சொல்லிக்கிட்டே வராங்களே. அப்ப இதெல்லாம் தானே கண்ட்ரிக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி நமக்கு தெரியுது. கஞ்சா பிடிச்ச எண்ணிக்கைகளை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஆதாரத்தோட? இது வரைக்கும் இந்த இதில் நான் பதிவு பண்றேன். நான் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எவ்வளவு கஞ்சா பிடிபட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்டேட் எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்லாம் எவ்வளவு இன்னும் மோசமா இருக்கு. அப்ப இதை நடவடிக்கை பிரைமரியா எடுக்க வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆல் ஓவர் த கண்ட்ரி திஸ் ஹேஸ் டு பி கண்ட்ரோல்டு. அப்ப பிஜேபியினுடைய ஆளுமை திறன் இல்லாதனாலதான் இந்தியாக்குள்ள இந்த அளவுக்கு கஞ்சா பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு லோக்கல் மேனுஃபேக்சர் இல்ல இந்தியால எங்க ஒரு பாக்கெட் கஞ்சா 50 ரூபா, தமிழ்நாட்டுல எங்கேயுமே விளைவதற்கான ஆதாரங்களோ எங்கேயுமே இங்க பிடிச்சோம் அங்க பிடிச்சோம்னு சொல்லி விளைச்சல்களை நீங்க சொல்றதுங்கிறது எங்கேயுமே நடக்கவே இல்லையே. அப்ப இது எங்க இருந்து வருது? நான் தான் சொல்றேன், என்டையர் இந்தியால இந்த ப்ராப்ளம் இருக்கு. இது ரெக்டிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு யாருதுன்னா பிஜேபி. ஏன் குஜராத்ல இருந்து இவ்வளவு வருது? இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்றேன், அதானியோடைய முந்திரா போர்ட்ல இருந்து தானே மேக்சிமம் ட்ரக்ஸ் இது வரைக்கும் பிடிச்சிருக்காங்க. அப்ப இது யாருடைய பொறுப்பு? பிடிபட்டது எவ்வளவு, பிடிபடாம வந்தது எவ்வளவுங்கிறது யாருக்கு தெரியுமா? எதுக்கு தனியார் மயமாக்குறீங்க? சோ அப்போ இது ஒரு டபுள் இன்ஜின் அரசு இருந்தா பிடிபட்டுரும் அப்படின்றது இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை என்னைக்கு ஆள்றதை நிறுத்துதோ, இந்த கட்சி என்னைக்கு இந்திய அரசியல் இருந்து விலகுதோ, அல்லது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு பிரச்சனை ஏற்படுவதை நிறுத்துகிறதோ, வேறு கட்சி என்னைக்கு ஒன்றிய அரசுக்கு ஆட்சிக்கு வருதோ, அன்னைக்குதான் இது மாதிரியான பெரும்பான்மை பிரச்சனைகள் நிறைவு பெறும், முடிவுக்கு வருங்கிறதா என்னுடைய உறுதியான கருத்து. இருங்க, இதை நான் சொல்லிடுறேன். நான் ஏன் நீங்க கேட்டதுனால உங்களுக்கு நான் இதை பதிவு பண்ணணும். ட்ரக் கேட்டீங்க இல்லையா, இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நான் ஒருவேளை உங்களுக்கு இங்க மீது சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களுடைய நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் நேரடியா இருக்கிற கஞ்சாவை பிடிச்சு இந்த வழக்குகளை பதிவு பண்ணலாமே. ஏன் இது வரைக்கும் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் செய்யல? அந்த அதிகாரம் இருக்குல்ல, அதுக்கு நீங்க எங்களை கேட்கவே தேவையில்லையே. லோக்கல் போலீஸ் வர வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தனியான விங்கு தானே அது. அப்ப அது ஒருவேளை இங்க அதிகமாக புழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடியது கண்ட்ரோலுக்குள்ள இல்லைன்னு சொன்னா, அது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வழி இருக்குல்ல. நான் கேட்கறது என்னன்னா, ஒரு தோப்பு வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், வெள்ளைப்பூச்சி படரும். இப்போ எங்கள் தோப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து தோப்புகள்லாம் வெள்ளைப்பூச்சி இருந்ததுன்னா அந்த பூச்சி அழகா இங்கே மரத்தில் உட்காந்துரும். நான் மட்டுமே இந்த பூச்சிக்கு மருந்து கட்டினா பத்தாது, அப்போதைக்கு ஒரு 6 மாதத்துக்கு இது போகும். அந்த தோப்புக்காரர் கட்டலன்னு வச்சுக்கங்களேன், 6வது மாதம் இந்த எதிர் மருந்து போட்ட பிறகு 6 மாதத்துக்கு வெள்ளைப்பூச்சி இல்லாமல் இருக்கும். 6வது மாதத்துக்கு பிறகு அந்த பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற அந்த வெள்ளைப்பூச்சி திரும்ப என்ன ஆகும்னா எங்க தென்னை மரத்துக்கு வந்துடும். இது மாதிரி தான் இந்திய ஒன்றிய அரசு மொத்தமா இந்த நடவடிக்கைகளை எடுக்கலைன்னு சொன்னா, இது மாதிரியான பாதிப்புகள் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இது நேரடியாக நான் வைக்கின்ற குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசு இதன் மீது கடுமையான நடவடிக்கைகள் எல்லா மாநிலங்களும் எடுத்து பார்டர்ஸை செக்யூர் பண்ணி என்டையர் இந்தியா முழுக்க இந்த ட்ரக் கல்ச்சரை கண்ட்ரோல் பண்ணணும். இதை ஏன் செய்ய மாட்டேங்குது? இதை சொல்ல மட்டும் நீங்க செய்யறீங்களே, தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றீங்களே, இந்தியாவில் கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஏன் அது குஜராத்ல மட்டும் இவ்வளவு பிடிபடுது? ஏன் அந்த போர்ட்டை மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா அவங்க யூஸ் பண்றாங்க? ஏன் மற்ற போர்ட்ஸ் இருக்குல்ல, லக்ஷத்வீப் போர்ட் இருக்கு, நீங்க என்ன இருக்கக்கூடிய சவுத் இந்தியால நிறைய போர்ட் இருக்கு, ஏன் அதுல மட்டுமே பயன்படுத்துறாங்க? இதெல்லாம் கேள்விக்குறி ஆகலையா? அப்ப there is something suspicious. ஒன்றிய அரசினுடைய ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு சதித்திட்டங்கள் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது.